நாளும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் மறந்துவோம். கர்த்தருடைய வார்த்தையை இருதயமாகிய நல்ல பலகையிலே நாம் எழுதி கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நீங்கள் கவனமாய் கவனியுங்கள். கர்த்தர் நம்மோடு கூட பேச ஆயத்தமாக இருக்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நம்ம ஆண்டவர் வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் வல்லமை உள்ளவர். விசுவாசிக்கிறீங்களா? அப்படி தான் சொல்கிறீங்களா? ஆமென். சகலத்தையும் செய்ய அவர் ஒருவரால் மாத்திரமே கூடும். சர்வ வல்லவர் என்ற நாமத்தை உடையவர் ஒரே ஒரு தெய்வம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. அல்லேலூயா. மனிதனால் கூடாத எல்லாவற்றையும் அவரால் செய்ய, உங்கள் சிந்தைக்கு எட்டாத காரியங்களை அவர் செய்ய போதுமானவராக இருக்கிறார். அவரால் எல்லாம் கூடும். ஆகவே செய்தியின் தலைப்பு, எதிரான வல்லமைகளை முறியடிக்க வல்லவர். ஆனால் எதிரான வல்லமைகளை முறியடிக்க இயேசு ஒருவரால் மாத்திரமே கூடும். செய்தியின் தலைப்பு அதுதான். என்னிடத்தில் கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை நான் உங்களிடத்திலே சொல்ல விரும்புகிறேன். இது என்னை பொறுத்த வரைக்கும் தீர்க்க தரிசனமான செய்தி. அல்லேலூயா. எப்போவுமே எனக்கு ஒரு மாதிரி எடுத்து தான் பழக்கம். எப்படின்னா, செய்வார் நடக்கணும் அப்படின்னு தான் என்ன செய்வேன், செய்தி வரும். இன்றைக்கி வேறு மாதிரி வந்திருக்கு. ஆண்டவர் கொஞ்சம் மாற்றி கொடுத்துருக்கிறார். அப்புறம் அதனால தான் யோசிக்கிறேன், இது உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக இன்றைக்கி ஆண்டவர் என்ன செய்ய போகிறார், பேச போகிறார். கர்த்தர் நல்ல பேர். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், 10ஆம் வசனம், 11ஆவது வசனம். பின்பு யாக்கோபு என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே, உன் தேசத்துக்கும் உன் இனத்தாரிடத்துக்கும் திரும்பி போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லி இருக்கிற கர்த்தாவே, அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவு வேணும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இங்க யாக்கோபு தன்னுடைய காரியங்கள் என்ன செய்கிறாரு, சொல்லிக்கிட்டே வரார். அதில் சொல்கிறாரு, நீர் எனக்கு பாராட்டின தயவுக்கும் சத்தியத்திற்கும் நான் எல்லளவும் பாத்திரன் அல்ல. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறாரா? வசனத்தை கவனிச்சிட்டிங்களா? இப்போ என்னையே கவனிங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறாரா? ஆண்டவர் உங்களை நடத்தி இருக்கிறாரா? ஆண்டவர் உங்களை உயர்த்தி இருக்கிறாரா? 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி இப்பவும் இருக்கிறீங்களா? அப்படி தான் இருக்கிறீங்களா? கொஞ்சம் வளர்ந்துருக்கிறீங்களா? ஆளும் வளர்ந்துருக்கிறீங்க. கொஞ்சம் பொருளாதாரத்தில் என்ன செஞ்சுருக்கிறோம், வளர்ந்துருக்கிறோம். அநேக காரியங்கள் செஞ்சுருக்கிறோம். வளர்ந்துருக்கிறீங்களா? அல்லேலூயா. ஆண்டவர் உங்கள் நன்மை செஞ்சுருக்கிறாரா? இந்த வருஷம் ஃபுல்லாக உங்களை நடத்தியிருக்கிறாரா? இந்த வருஷம் வாக்குத்தத்தம் மாதிரி நடத்தினாரா? அல்லேலூயா. இதற்கு நாம் பாத்திரவான்களா? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லளவேனும் நான் பாத்திரவான் அல்ல, ஆனாலும் என்னை பாத்திரப்படுத்தி என்ன செய்கிறாரு, என்னை தகுதிப்படுத்தி என்ன செய்கிறாரு, அவருடைய கிருபையினால் என்னை தகுதிப்படுத்தி அவர் நடத்துகிறவராக இருக்கிறார். நான் இந்த எல்லா ஆசீர்வாதத்துக்கும் உரியவனா, தகுதியானவனா என்று பார்க்க போனால் நான் கொஞ்சம் பாத்திரம் இல்லாதவனை தான் என்ன செய்கிறேன், இருக்கிறேன். ஆனாலும் என்னை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி சரி செய்து என்னை அந்த வழியில் என்ன செய்கிறார், அவர் நடத்துகிறவராக இருக்கிறார். இந்த வசனம் யாக்கோபு தன்னுடைய வாழ்க்கையின் வரலாற்று என்ன செய்கிறாரு, திரும்பி பார்த்து கொஞ்சம் பேசுகிறார் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, நான் வந்த பாதை கோலும் கையுமா என்ன செஞ்சேன், இந்த பக்கமாக காட்டு வழியாக போனேன். ஆனால் இப்போ எப்படி வரேன், இரு பரிவாரங்களை உடையவனாய். பரிவாரம்னா படம் மாதிரி இருக்குமா? அல்லேலூயா. ஒரு பெரிய சொத்துக்கு அதிபதியாக என்ன செய்திருக்கிறீர், என்னை திரும்பி வர பண்ணியிருக்கிறீர் அப்படின்னு சொல்லிட்டு 11ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, என் சகோதரனாகிய ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும், அவன் வந்து என்னையும் பிள்ளைகளையும் தாய்மார்களையும் முறியடிப்பான் என்று அவனுக்கு நான் பயந்திருக்கிறேன். அல்லேலூயா. இப்போ இங்கே தான் என்னுடைய காரியங்கள் இருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை தகுதி இல்லாமல் என்ன செஞ்சிட்டேன், தகுதிப்படுத்திட்டேன். உன்னை கீழே இருந்த உன்னை என்ன செஞ்சிட்டேன்,
தூக்கி மேலே வச்சுட்டேன். வெறும் கோலும் கையுமா போன உன்னை 2 பரிவாரங்களோடு என்ன செஞ்சுருக்கிறேன், திரும்பி வர பண்ணியிருக்கிறேன். உன் ஆஸ்தி மிகுதியாக இருக்கிறது, உன் சம்பத்து மிகுதியாக இருக்கிறது, உன் ஆசீர்வாதங்கள் மிகுதியாக இருக்கிறது. நான் உனக்கு கொடுத்த செல்வங்கள் உன் கண்ணார் என்ன செய்கிறது, உனக்கு முன்பதாக நிற்கிறது. நீ எப்படி போனாய் என்பதை அறிந்திருக்கிறாய், இப்பொழுது எப்படி வந்திருக்கிறாய் என்பதை என்ன செஞ்சிருக்கிற, அறிஞ்சிருக்கிற. இப்போ என்ன சொல்கிறாரா, என் சகோதரனுக்கு பயந்து இருக்கிறேன். அவன் வந்து என்ன செஞ்சிருவான், என்னைய முறியடித்து விடுவான். நான் என்ன செய்வேன், தோற்று போவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை பார்த்து இந்த காலை வேளையில் பேச விரும்புகிற காரியம், உங்கள் குடும்பத்தில் முதலாவது சமாதானத்தை என்ன செய்கிறாரு, ஏற்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா. உன் பாத்திரம் வெளியே தூய்மையாக இருக்கும்படி முன்பதாக என்ன செய்ய, உள்ள தூய்மை. நம்ம வெளியே அநேகருக்கு சொல்கிறதை காட்டிலும் உள்ள என்ன செய்யணும், நம்ம முதலாவது கர்த்தருடைய வசனத்தில் சீர்பொருந்தவர்களாய் காணப்பட வேண்டும். இந்த நாள் இங்கே வந்திருக்கிறவங்க ஒவ்வொரு குடும்பத்திலையும் கர்த்தர் முதலாவது சமாதானத்தை கொடுக்க விரும்புகிறார். ஆமென். முதலாவது எதிரான வல்லமைகளை உள்ள முதல்ல அழிக்க விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லார் குடும்பத்திலையும் சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிடும்படியாக விரும்புகிறார். ஆண்டவருடைய சித்தம் என்ன தெரியுமா, ஒரு தெய்வ சந்ததி, ஒரு தேவனுக்கு பிரியமான சந்ததி, ஒரு தேவனுக்கு பிரியமான ஒரு கூட்டம், அது கர்த்தருக்கு முன்பதாக எப்போதும் என்ன செய்யணும், நிற்கணும். அல்லேலூயா. இங்கே ஆண்டவரை ஆராதிக்க வருகிற நீங்களும் நானும் தானே வீட்டில் சமாதானமாக இருக்கிறோமா, நம்ம உறவினர் கூட சமாதானமாக இருக்கிறோமா, அவர்களோடு கூட சந்தோஷமாக இருக்கிறோமா, அவர்களுடைய காரியங்களை நம்ம சகித்து கொள்கிறோமா, இல்லை நம்ம அதில் நம்ம மிஞ்சி காணப்படுகிறோமா. அல்லேலூயா. அந்த சர்ச்சில் சொல்லும்போது ஒரு உதாரணம் சொன்னேன். என்னென்னா, சின்ன வயசில் எனக்கு நடந்த ஒரு காரியம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். எங்கள் அத்தை என்ன செஞ்சிட்டாங்க, கை கழுவுன தண்ணி என்ன செஞ்சிட்டாங்க, மூஞ்சில் ஊற்றிட்டாங்க. அப்போது எங்கள் சைக்கிள் பிரச்சனை, என் அத்தை பொண்ணு சைக்கிள் வச்சுருக்குது. நான் என்ன செஞ்சுறேன், கேட்குறேன், தரமாட்டேன்றா. அப்புறம் சண்டை வந்துடுச்சு, நான் சைக்கிளை போடுங்கிறேன், அழுதுட்டா. அது அழுதது எங்கள் அத்தைக்கு என்ன செய்யலை, பொறுக்கலை. அவங்க என் பிள்ளையை எப்படி நீ என்ன செய்யலாம், சதா. கிட்டத்தட்ட ஒரு 15-18 வருஷம் கிட்ட என்ன செய்யலை, நான் யார்கிட்டையும் அவங்ககிட்ட பேச்சுவார்த்தையே, எங்கள் வீட்டில் எல்லாம் பேசுவாங்க வைப்பாங்க, நான் என்ன செய்ய மாட்டேன். ஒரு கசப்பு, மூஞ்சில் தண்ணி அவன் மூஞ்சில் முழிக்கணுமா. அல்லேலூயா. என்ன இருக்கா இருக்கா அதெல்லாம் இருக்கும். சரி, என்ன செஞ்சாச்சு, 15 வருஷம் அவங்க கூட என்ன செய்யலை, பழகலை, பேசலை, எதுவுமே செய்யலை, வீட்டு பக்கமே போகல. வீடு பால் காய்ச்சுறாங்க, கூப்பிட்றாங்க, வர முடியாது. ஏன் வரணும், தண்ணி ஊற்றிட்டாங்க. போக முடியாது, ஏன் வரணும், ஏன் போகணும், ஒன்றும் எனக்கு தேவையில்லை, அப்படிப்பட்ட வரவே வேணாம். இருதயத்தில் ஒரு கசப்பு என்ன செய்யுது, நாளுக்கு நாள் வயசு கூட கூட அந்த கசப்பு என்ன செய்யுது, பெருசாக கூடுது. நாள் ஆக ஆக அந்த கசப்பு வைராக்கியமாக என்ன செய்யுது, மாறுது. அல்லேலூயா. எங்கள் குடும்பத்துக்குள்ளே என்ன செய்யக்கூடாது, கொஞ்ச நாள் பேசாமல் விட்டுறாதீங்க. அப்புறம் கசப்பு என்ன செஞ்சிடும், வைராக்கியமாக மாறிடும். அதை அழிக்கிறது ரொம்ப பெரிய கஷ்டமாக போயிடும். ஆமென். ஆண்டவர் சொல்கிறார், முதலாவது தன் சகோதரனை குறித்து வைத்திருக்கிற சமாதான இன்மையை, இருதயத்தில் இருக்கிற பயத்தை கர்த்தர் எடுத்து போட விரும்புகிறார். நான் இப்படியாய் சொல்ல விரும்புகிறேன். நான் இப்போ அப்படியே ஆப்போசிட்டுக்கு வரேன். ஆண்டவர் நடத்தி இருக்கிறார்ல, ஆண்டவர் தானே நடத்தி வந்தார். வெறும் கோலும் கையுமா தானே போனேன், வெறும் ஒரு சோழனா பையோடு தானே போனேன். போகும்போது வெறும் கிழிஞ்ச ட்ரெஸ் இதெல்லாம் போட்டு தானே போனேன். ஆனால் வரும்போது என்ன செய்கிற, அப்படியே ராஜா மாதிரி கோட்டெலாம் போட்டு என்ன செய்கிறார், ஆண்டவர் நடத்தி வரார். நடத்தி வந்துட்டு இப்போ இங்கே வந்து சொல்கிறது, ஆண்டவரே இது வரைக்கும் வந்துட்டேன், இதுக்கு மேலே போனால் அண்ணங்காரன் என்ன செய்வான், அடிப்பான். அவன் ஏற்கனவே சபதம் வேற விட்டான். என்னன்னு, என் தகப்பன் ஒரு நாள் மரிப்பாரே, அன்னைக்கு ஒன்னையும் அவரோட சேர்த்து என்ன செய்வேன், புதைப்பேன் அப்படின்னு என்ன செஞ்சான், சவால் வேற விட்டான். எங்கள் அண்ணன் ரொம்ப கொடூரமானவன், என் குடும்பத்தில் அவன் ரொம்ப மூர்க்கமானவன், அவன் வனவாசியும் வனசஞ்சாரியுமாக இருக்கிறவன், அவன் ரொம்ப பலசாலியும் கூட, என்னை முறியடிப்பானே, என் குடும்பத்தை முறியடிப்பானே. ஆண்டவரே அப்படின்னு என்ன செய்கிறான், கர்த்தர் சமூகத்தில் போய் நிற்கிறான். ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா, தொடர் சந்தை
நம்ம தொடையை கிள்ளி சொல்லுவோம்ல, அறிவு இருக்கா? சொல்கிறது கேட்க மாட்டேன். இத்தனை நாள் உன்னை நடத்தி வந்தேன் பார்த்தியா, உன்னை என்னென்ன தந்திருக்கிறேன் பார்த்தியா, உன்னை எவ்வளவு அற்புதமாக நடத்தி வந்திருக்கிறேன் கவனிச்சியா? என்ன செய்கிறாரு? இப்போ நொண்டி நொண்டி வரார். வந்தா ஏசா என்ன செய்கிறாரு? சமாதானம் ஆகிறார். அல்லேலூயா. அவனுக்கு எவ்வளவோ வெகுமதிகளை கொடுக்குறான். 200 ஆடு, 200 மாடு, கோழி, குதிரை, ஒட்டகம், என்னென்னவோ என்ன செய்கிறான், அனுப்புகிறான். அதிலெல்லாம் சமாதானம் இல்லை. அதனால் சமாதானம் இல்லை. கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்பதை ஏசா என்ன செய்கிறான்? அறியும்படியாய் கர்த்தர் அவனோடு கூட அவன் இருதயத்தில் பேசுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் எதிர்கொண்டு போக நீங்கள் துணிஞ்சிட்டிங்கன்னா, நீங்கள் அவங்களோடு கூட போய் ஒப்புரவாக துணிஞ்சிட்டிங்கன்னா, அவங்கள உங்கள் பக்கமாக ஆண்டவர் என்ன செஞ்சிருவார்? வர வச்சிருவார். அல்லேலூயா. முதல் காரியம், தேவன் எதிரான வல்லமைகளை, உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லாத்தையும் முறியடிக்கணும் அப்படின்னா, முதலாவது உங்களை சுற்றி இருக்கிறத என்ன செய்யணும்? சமாதானம், உங்கள் எல்லையை சமாதானப்படுத்தணும். அல்லேலூயா. உங்கள் எல்லைகள் சமாதானமாக வேண்டும். அப்புறம் தான் என்ன செய்ய முடியும்? வெளியே இருக்கிற காரியங்களை கர்த்தர் கவனிக்கிறவராக இருக்கிறார், அதை சரி செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. என்ன சொல்வாங்களோன்னு பயந்து கிடக்காதீங்க. கர்த்தரை நம்பி என்ன செய்யுங்க? முன்னேறு. அல்லேலூயா. என்ன என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு அங்கேயே என்ன செய்யலை, உக்காந்துல்ல. என்ன செய்கிறான்? எழும்பி அவனுடைய சொந்த ஊருக்கு, அவனோட அண்ணன் இருக்கிற பக்கத்து தேசம் வரைக்கும் என்ன செய்கிறான்? முன்னேறி வருகிறான். கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களோடும் கூட என்ன செய்கிறார்? இருக்கிறார். உங்கள் குடும்பத்தில் நடக்கிறது உங்களுக்கு தான் தெரியும். அல்லேலூயா. அல்லேலூயா. அல்லேலூயாவா. உங்கள் குடும்பத்தில் நடக்கிறது நீங்களே தான் அறிவீங்க, உங்களுக்கு தான் தெரியும். இப்போ ஆண்டவர் சொல்லும்போது, வார்த்தை வரும் பொழுது, நான் எங்கே சீர் பொருந்தணும்னு என்ன செய்யணும்? உங்கள் இருதயம் யோசிக்கணும், ஆராயணும். நான் எந்த இடத்துல சீர் பொருந்தணும்? அவருக்கு அப்படி தான் இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம அப்படி இருக்கணும்னு இல்லை அவசியம். அல்லேலூயா. நான் சொன்னேன்ல கசப்பு, பைபிள் காலேஜ் போய் சேர்ந்தேன் பாருங்க. இப்படிலாம் இருக்கக்கூடாது, இதெல்லாம் செய்யக்கூடாது, இப்படிலாம் என்ன செய்யக்கூடாது. ஆமாம். அப்போ மனசு உறுத்தலை. எப்போ மனசு உறுத்தலை? பால் காய்க்க கூப்பிடும்போது மனசு உறுத்தலை. வீட்டுக்கு கூப்பிடும்போது என்ன செய்யலை? அப்போவும் அவங்களாம் வந்து கூப்பிடல, எங்கள் வீட்டிலேருந்து தான் கூப்பிட்றாங்க. மனசு உறுத்தலை. இப்போது பைபிள் காலேஜ் போனதுக்கப்புறம், வேதத்தை அறிஞ்சதுக்கப்புறம், சத்தியம் உள்ளே வந்ததுக்கப்புறம், இதை மாதிரி செய்தியை கேட்டதுக்கப்புறம் மனசு என்ன செய்யுது? உறுத்துது. அவங்க வீட்டில் ஏதோ அன்னைக்குன்னு பார்த்து ஒரு ஃபங்க்ஷனு, வீட்டுக்கு வந்திருக்கிறேன், அன்னைக்குன்னு ஒரு பார்த்து ஒரு ஃபங்க்ஷன். இப்போ என்ன செய்யுது? கூப்பிட்றாங்க, போகணுமா போக வேணாமா அப்படி மனசு என்ன செய்யுது? யோசிக்குது. ஆண்டவரே வைராக்கியம், இன்னும் மூஞ்சில் தண்ணியை கை கழுவுன தண்ணியை ஊற்றிட்டாங்க. ஆண்டவரே எப்படி ஆண்டவரே நான் போவேன்? எப்படி ஆண்டவரே? அல்லேலூயா. செத்தாயாகில் பலன் கொடுப்பாய். முடிஞ்சா? சொல்லி முடிச்சு, ஒரே வார்த்தையில் முடிச்சிட்ட. செத்தாயானால் நீ உன்னுடைய எல்லாத்தையும் விட்டு செத்தீனா என்ன செய்வ? ஆமாம். இல்லை, இந்த வரப்பில் பார்த்தீங்கன்னா காஞ்ச ஒரு மரம் வந்து காஞ்ச குச்சி விடக்க நிற்கும். அது எத்தனை வருஷம் ஆனாலும் காஞ்சி விடக்க தான் என்ன செய்யும்? நீங்கள் என்ன தண்ணி ஊற்றினாலும் என்ன செய்யாது. அல்லேலூயா. கீழ்ப்படிந்தா ஆசீர்வாதம். ஆமென். உடனே என்ன செஞ்சாச்சு? சரி ஆண்டவரே போகிறேன். 15-20 வருஷம் கழிச்சு என்ன செய்கிறேன்? முதல்ல வீட்டுக்குள்ளே போகிறேன். அப்போ தான் ஏதோ அந்நிய வீடு மாதிரி எனக்கு தெரியுது. போய் என்ன செய்யாச்சு? உக்காந்தாச்சு, பவுண்டா கொடுத்தாங்க, குடித்தாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு, பேசுனாங்க, பேசியாச்சு, வந்தாச்சு. அல்லேலூயா. அவங்களும் ஏன் இத்தனை வருஷம் வரலன்னு கேட்கல, நானும் ஏன் வந்தேன்னு சொல்லலை. அப்படியே என்ன செஞ்சாச்சு? இப்போ மனசில் என்ன இல்லை? உறுத்தல் இல்லை, கசப்பும் இல்லை. அல்லேலூயா. சமாதானம். சமாதானம். இப்போது உங்களுக்கு ஒரு பிரச்சனை, உங்கள் குடும்பத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை, சமாதானம் இல்லை அப்படின்னா நீங்கள் சமாதானம் பண்ணுறதுக்கு என்ன செஞ்சுருங்க? முதல்ல ஸ்டெப் எடுத்து வச்சுருங்க. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் அதை என்ன செய்வார்? உங்கள் சார்பில் கொண்டு வந்து நிறுத்துவார். ஆமென். ஏன்னா தேவ பிள்ளைங்க தான் முதல் ஸ்டெப் என்ன செய்யணும். அல்லேலூயா. யோசபாத்து அவங்க ஆயுதத்தோடு நிற்கிறாங்க. யோசபாத்து என்ன செய்கிறாரு? பாடகர் குழு என்ன செய்கிறாரு? யார் முதல்ல போனாங்கன்னு போட்டிருக்கு? இவங்க தான். இவங்க முதல்ல போயிட்டாங்கனாலே போதும். யார்? நம்ம தான். நம்ம முதல்ல போயிட்டாலே என்ன செய்யும்?
போதும், ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும், அடுத்தடுத்த காரியங்கள் எல்லாம் அது நமக்கு சாதகமாக வருகிறதா இருக்குது. ஆகவே இங்கே முதலாவது காரியம், எவ்வளவுதான் பயந்திருந்தாலும் ஏசா அது எல்லாவற்றையும் அப்படியே மாற்றி போட்டான். வந்து கட்டி பிடிச்சு என்ன செஞ்சானா, அவனை அரவணைத்து முத்தமிட்டான். இருவரும் சமாதானமாய் கடந்து சென்றார்கள் வேதம் சொல்லுகிறது. ரெண்டாவது காரியம், யாத்திராகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். பார்வோனுடைய குமாரத்தி அவளை நோக்கி, நீ இந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டு போய் அதை எனக்காக வளர்த்திடு, நான் உனக்கு சம்பளம் கொடுக்கிறேன் என்றாள். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க ரெண்டாவது காரியம், ஒரு எதிரான வல்லமை ஒரு தேசத்தின் ராஜாவின் இடத்திலிருந்து என்ன செய்யுது, வருது. ஒரு ஆர்டர் வருது, இத்தனை வயசுக்குட்பட்ட பிள்ளைகள் என்ன செய்யணும், கொல்லப்பட வேண்டும். ஆண் பிள்ளைகள் என்ன செய்யணும், கொல்லப்பட வேண்டும். தேவ திட்டத்துக்கு விரோதமாக ஒரு குடும்பம், ஒரு ராஜா என்ன செய்கிறான், எழும்புறான். இப்போது கர்த்தர் ரட்சகனை என்ன செய்யணும், காப்பாற்றணும். யாரை, மோசேயை காப்பாற்றணும். நம்ம ஆண்டவரை மாதிரி காப்பாற்றுறதுக்கு, அதாவது யாரும் நினைக்காத எண்ணாத விஷயத்தில் காப்பாற்றுறதுக்கு அவர் ஒருத்தரால் மட்டும்தாங்க முடியும். அவர் ஒருத்தர் தான் ஞானத்தில் பெருத்தவர். அல்லேலூயா. பாருங்க, மோசே அவன் இப்பொழுது மரிக்கணும். அவனுடைய காரியம் என்ன, அவனுடைய குழந்தையாக இருக்கும்போது அவன் பருவத்தில் நடந்த காரியம் என்ன, அவன் என்ன செய்யணும், வெட்டப்பட வேண்டும், அவன் கொல்லப்பட வேண்டும். அதுதான் அந்த நாட்களில் இருக்கிற சூழ்நிலை. இப்போது அவனை 3 மாதம் என்ன செய்கிறாங்க, பாதுகாக்கிறாங்க. எல்லா வல்லமை கிட்ட இருந்தும் எதிராக வெட்ட வர எல்லா அழிவை கொண்டு வருகிற எல்லா காரியத்திலிருந்து ஒரு தாய் என்ன செய்கிறா, 3 மாதம் வரைக்கும் காப்பாற்றுறாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்ய முடியல, கொண்டு போய் நதியில் விடுறாங்க. இப்போ நதியில் விட்டால் அங்கே பார்வோனுடைய குமாரத்தியை வச்சு என்ன செய்கிறாரு, அவனை காப்பாற்றுறார். இப்போ இங்கே 3 மாதம் காப்பாற்றினது நம்ம வல்லமையா, தாயுடைய வல்லமையா? அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? இப்போது அந்த 3 மாதம் ஒளிச்சு வச்சு காப்பாற்றினது யாருடைய சாமர்த்தியம், தாயோட சாமர்த்தியமா? அல்லேலூயா. நீங்கள் நம்ம அப்படி தான் நினைக்கிறோம். ஆண்டவருடைய கிருபை தான். அவர் திட்டத்தினால தான் அந்த 3 மாதம் தாங்குச்சு. அநேகருக்கு 10 நாள் 20 நாள் தாங்குச்சுன்னா இவங்களுக்கு 3 மாதம் வரைக்கும் என்ன செய்யுது, முடியலை அப்படின்னு என்ன செய்கிறாங்க, யோசிக்கும் போது கொண்டு போய் நதியில் விடுறாங்க. இப்போ இந்த 3 மாதமும் கர்த்தருடைய கிருபையினால் என்ன செய்யப்பட்டது, பிள்ளை காப்பாற்றப்பட்டது. இப்போ இந்த பிள்ளை அந்த கர்த்தருடைய திட்டத்தில் இருக்கிற ராஜ்யத்தில் பயன்படுத்த போகிற பிள்ளை. இப்போ இந்த பிள்ளையை கர்த்தர் என்ன செய்கிறார், காப்பாற்றும்படியாய் தன் தாய்க்கு ஒரு ஆலோசனை கொடுக்குறார். இறுதியில் எண்ணம் தோணுது, நாணல் பெட்டியை செய்கிறா, கொண்டு போய் நதியில் விடுறா. இப்போ அது யார் கண்ணில் படணும்னு இருக்குது, பார்வோனுடைய ஸ்திரீ, அவன் பொண்ணு. இப்போ அவள் கொண்டு போய் கொடுக்குறது என்ன செய்கிறா, இந்த பிள்ளை எனக்காக வளர்த்துடு. ஒரு அழிவு, யாரை அழிக்கிறதுக்காக தேசத்தில் ஒரு பெரிய அழிவு வந்துச்சோ அதே அழிவை, அதே யாரை அழிக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் வச்சிருந்தார். அவர் கொண்டு போய் என்ன செய்கிறார், கொண்டு போய் அதே ராஜ்யத்தில் கொண்டு போய் உட்கார வைக்கிறார். யாரை அழிக்க திட்டம் போட்டு தேசம் எங்கே சுற்றிட்டு இருக்காரோ அவன் எங்கே இருக்கிறான், அரண்மனைக்குள்ளே இருக்கிறான். இவன் வெளியே என்ன செய்கிறான், சுற்றிக்கிட்டு இருக்கிறான். இப்போ ஆண்டவருடைய திட்டம் அழகாக தேசத்துக்குள்ளே வருது. யாரை கொண்டு யாரை காப்பாற்றணுன்றதை கர்த்தர் எப்படி திட்டம் போகிறார் பாருங்கள். அழிக்கிறவனை கொண்டே அழிக்கப்பட போகிற பொருள் என்ன செய்கிறாரு, காப்பாற்றுறார். என் வாழ்க்கையில் கர்த்தர் அநேக நன்மைகளை செய்கிறார், அநேக அற்புதங்களை செய்கிறார். சில நேரங்களில் நான் என்னுடைய சுயத்தில் காரியங்களை யோசிக்கிறேன், எப்படி தப்பிக்கலாம், எப்படி காரியங்களை இந்த வல்லமையிட்டிருந்து இந்த இடத்துலேருந்து எப்படி நம்மளை விடுவித்து கொள்ளலாம், என்னுடைய சுயத்தில் யோசிக்கிறேன். ஒரு கொஞ்ச நாளைக்கு தாங்குங்க. நீங்கள் ஆண்டவர் உண்மையாக தேடுறவங்களா இருந்தால், நீங்கள் கர்த்தரை உண்மையாக தேடுறவங்களா இருந்தால், கர்த்தர் சார்பில் உண்மையாக ஆண்டவரை நோக்கி பார்க்கிறவங்களா இருந்தால், உங்களை கொண்டு கர்த்தருடைய சித்தம் அவனுடைய திட்டம் இருக்கிறபடினால கொஞ்ச நாள் என்ன செய்யும், அது தாங்கும். ஆனால் நீங்கள் என்ன செய்யணும் தெரியுமா, ஆண்டவர் சமூகத்தில் முற்றிலுமாக ஒப்பு கொடுத்துடணும். அல்லேலூயா. இதுக்கு மேலே முடியாதுன்னு அவங்க நினச்சாங்க பார்த்தீங்களா, கொண்டு போய் நதியில் விடணும், இதுக்கு மேலே முடியாது, பிள்ளை பெரியவன் ஆகிடுச்சான், இதுக்கு மேலே என்ன செய்ய முடியாது, அடக்கி வைக்க முடியாது அப்படின்ற எண்ணம் ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் வருது. இது மாதத்துலேயே வந்தா என்ன? அல்லேலூயா. ஆண்டவருடைய திட்டம் என்னன்னா, நீ நதியில் விடணும்,
நீ நதியில் விட்ட பிறகு அவனை நான் காப்பாற்றணும். இன்னும் ஒரு 3 மாதம் எக்ஸ்ட்ரா தான் வச்சுருப்பேன் அரண்மனையில். ஹல்லேலூயா. 3 மாதம் நீ மறைச்சு உட்காந்து பால் கொடுக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. மாதத்துலேருந்தே உன்னை அவன் பிள்ளையாவே கையில் என்ன செஞ்சுருப்பேன், கொடுத்துருப்பேன். நம்முடைய திட்டம் என்னென்னா, நான் உன்னை யோசிக்கிறேன், நான் உன்னை செய்ய எப்படியாவது உன்னை எத்தனை படுகிறேன், ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆண்டவர் சொல்கிறாரு, முதல்ல என் கையில் ஒப்பு கொடுத்துரு. அதை நீ ஃப்ரீயாக பண்ணுற மாதிரி நான் என்ன செய்கிறேன், வழியை வாய்க்க பண்ணித்தரேன். இப்போ நம்ம என்ன செய்கிறோன்னா, எப்படியாவது கஷ்டப்படுறோம். அண்ணால் மாதிரி எல்கானா ஒன்றும் ஒர்க் ஆகலை. ஆண்டவர் சமூகத்தில் வந்தா, இருதயத்தை ஊட்டினா, வசனம் வந்துச்சு, வார்த்தை வந்துச்சு, பிள்ளையும் வந்துச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. என்னுடைய யோசனையில், என்னுடைய நினைப்பில், என்னுடைய சுயத்தில் நான் எடுக்கிற முடிவுகள் எதிர் வல்லமைகளை முறியடிக்க முடியாது. என்னுடைய யோசனை எதிராக வருகிற வல்லமைகளை முறியடிப்பதற்கு கொஞ்சம் தாக்கு பிடிக்கும். முழுசும் முறியடிக்கணும்னா கர்த்தர் என் சார்பிலே முழுதாக என்ன செய்யணும், நிற்கணும். அல்லேலூயா, ஆமென். உங்களுக்கு எத்தனை பேருக்கு எதிரான வல்லமைகள் இருக்குது? அதாவது எனக்கு எதிராக இதெல்லாம் நடக்குது, இல்லை நான் இது செய்கிறது என் வாய்க்கலை, இதெல்லாம் என் வாழ்க்கையில் நடக்க மாட்டேங்குது, கிடைக்க மாட்டேங்குது, இல்லை இது என் வாழ்க்கையில் வாய்க்கிறதுக்கு சாத்தியக்கூறே இல்லாமல் இருக்குது அப்படின்னு ஏதாவது நினைக்கிறீங்களா? உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு நாள் ஃபாஸ்டிங் போட்டு என்ன செய்யுங்க, ஆலயத்தில் வந்து ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணிவிட்டு முழுசுமாக உங்களை என்ன செஞ்சுருங்க, ஆண்டவரே நீங்கள் தான், ஆண்டவரே 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 நீங்கள் தான் சொல்லுங்கள், ஆண்டவரே ஆண்டவரே நீங்கள் தான், நான் இல்லை ஆண்டவரே, சுயம் இல்லை ஆண்டவரே, என் சுயத்தினால் ஒன்றும் ஆகாது. அல்லேலூயா. ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணிங்கன்னா, உங்களை முற்றிலுமாக தாழ்த்துனீங்கன்னா, ஆண்டவர் சமூகத்தில் உங்களை முற்றிலுமாக ஊற்றுனீங்கன்னா, ஆண்டவர் சொல்வார், மகனே உன்னை எவன் அழிக்க நினைச்சானோ அங்கே போய் நில்லு, நான் உனக்கு செய்கிறத பாரு. அல்லேலூயா. உன்னை எவன் என்ன செய்ய நினைச்சானோ அந்த இடத்துல நீ போய் நில்லு. ஆமென். ஒரு சாட்சி சொல்ல கேட்டேன். ஒரு ஊருக்கு ட்ராக்ஸ் கொடுக்க போனேன் பாஸ்டர், அடிக்க வந்துட்டாங்க. அவங்ககிட்ட சொல்லிட்டு வந்தேன், சத்தியமாக இனிமேல் அடுத்த வாட்டி உங்கள் பக்கம் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் அங்கே தான் பாஸ்டர் போனேன். எவனும் அடிக்கலை பாஸ்டர், ட்ராக்ஸ் கொடுத்து வந்துட்டேன். அல்லேலூயா. எவன் அடிக்கணும்னு சொன்னானோ அங்கே போய் மறுபடியும் ட்ராக்ஸ் கொடுங்க. எங்கே யார் நிற்கணும் அங்கே போய் என்ன செய்யணும். ஏன்னா என்ன அனுப்புகிறவர் யார்? ஆண்டவர். எப்படியாகிலும் அவர் ஊழியத்தை என்ன செய்யணும், எப்படியாகிலும் அவரை பற்றி என்ன செய்யணும், சொல்லணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நேற்று இருந்தவனை இன்னைக்கு இல்லாமல் பண்ணவர் நம்மளை அப்படி விட்டுருவாரா? எவ்வளவு பெரிய வல்லமை எழும்பினாலும் என் ஆண்டவருக்கு முன்பதாக நிற்க அது தகுதியற்றது. அவர் எழும்பினார்னா, அவர் நாசியிலிருந்து சுவாசம் வந்துச்சுன்னா செங்கடல் 2ஆ பிளந்துருமா? இவங்க எல்லாம் நிற்க முடியுமா? அல்லேலூயா. எதிரான வல்லமைகளை அடக்க என் தேவனால் கூடும். ஆனால் நான் என்ன செய்யணும், என்னை முழுவதுமாக அர்ப்பணிச்சிருக்கணும், என்னை முழுவதுமாக ஒப்பு கொடுத்துருக்கணும். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மீது என்ன செய்வேன், சிங்க கெபியில் போடு, நான் அவர் மேலே நம்பிக்கையாக இருப்பேன். சூளை செடியில் 7 மடங்கு சூளையை எறிவிட்டு அதுக்குள்ளே போடு, நான் என்ன செய்வேன், அவரை தான் நம்பியிருப்பேன். என் வாழ்க்கையில் எந்த நிலைமையானாலும் கர்த்தரை சார்ந்திருப்பேன். ஆண்டவரை விட்டு வேறு எங்குன்னே செய்ய மாட்டேன், என் கண்களை திருப்ப மாட்டேன். அல்லேலூயா. சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறான், நான் இளைஞனாக இருந்தேன், முதிர் வயதும் உள்ளவனானேன், நீதிமான்களின் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிந்ததை என் கண்கள் கண்டது இல்லை. அல்லேலூயா. ராஜா ஒரு பெரிய அரண்மனையில் இருக்கிறவன், அவனை பார்த்து சொல்லலை, நீதிமானின் சந்ததியை குறித்து பேசுகிறார். அவர்கள் இறந்து திரிந்ததை என் கண்கள் கண்டது. நீதிமானா ஒரு மனுஷனை கர்த்தர் மாற்றியிருந்தார்னா அவன் நீதிமானாய் கர்த்தருக்குள் இருப்பானால், ஆண்டவர் சொல்றாரு, அவனுடைய காரியங்களை கர்த்தர் ஜெயமாய் முடிய பண்ணுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அழிக்க நினைத்தவர்கள் கண்கள் காண மோசே வளர்க்கப்பட்டான். இன்னொரு அதிசயம் என்ன தெரியுமா? எவன் அழிக்க நினைச்சானோ அவன் காசை வாங்கி தான் அவனை வளர்த்தார். ஆமென். உங்களை யார் கீழே தள்ள நினைக்கிறாங்களோ, யார் உங்களை கீழே விழத்தள்ள நினைக்கிறாங்களோ அவங்களிடத்திலிருந்து வாங்கி உங்களை என்ன செய்வார், மேலே உயர்த்துவார். அல்லேலூயா.
எங்கே நீங்கள் கீழே விழணும்னு நினச்சாங்களோ அதே இடத்துல தான் உங்களை என்ன செய்வார்? மேலே உயர்த்துவார். எங்கே நீங்கள் தாழ இறக்கப்பட்டீங்களோ அங்கே தான் உங்களை என்ன செய்வார்? உயர்த்துவார். ஏன்னா என் தேவன் அவர்கள் மத்தியில் நீங்கள் உயர்த்தப்படுவதற்காக, உங்களுடைய காரியங்களை உயர்த்துவதற்காக மாத்திரமல்ல, உங்களை உயர்த்தி நான் அவங்களோடு கூட இருக்கிறேன்னு காட்டுறதற்காக. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர். நம்மை சுற்றி இருப்பவர்கள் நம்மை அழிக்க பல வகை சூழ்ச்சிகள் செய்தாலும் தொடர்ந்து முன்னேறுங்க. ஆமென். தினமும் நீங்கள் செய்கிறத தானியேல் முத்திரை வச்சு என்ன வேணால் வை, முத்திரை வை, அதில் பின்னாடி ஏதாவது வேறு ஏதாவது சூஸ்திரம் இருந்தால் அதையும் சேர்த்து என்ன செய், வை. நான் 3 வேளை என்ன செய்வேன்? பலகணிகள் திறந்திருக்க எருசலேமுக்கு நேராக 3 வேளையும் தான் முன் செய்து வந்தது போல. அல்லேலூயா. நம்ம என்ன 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 காரியம் நம்மளை சுற்றி நடக்கட்டும், நான் எப்போதும் செய்கிறபடி, என் ஆண்டவர் எனக்கு சொல்லிக் கொடுத்தபடி, நான் கர்த்தரை தேட நான் நிர்ணயித்தபடி என்ன செய்வேன்? எப்போதும் கர்த்தருக்கு முன்பதாக நிற்பேன். ஆண்டவர் எனக்கு முன்பதாக இருக்கிறார். ஆகவே நான் என்ன செய்கிறதில்ல? கலங்குகிறது இல்லை. அல்லேலூயா. கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து நம்ம முடிக்க போகிறோம். நான் ரொம்ப ரசித்து வாசித்த ஒரு பேசேஜ், யோசுவா 10ஆம் அதிகாரம் 21வது வசனம். ஜனங்கள் எல்லாரும் சுகமாய் மக்கேதாவில் இருக்கிற பாளையத்திலே யோசுவாவின் இடத்திற்கு திரும்பி வந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரருக்கு விரோதமாக ஒருவனும் தன் நாவை அசைக்கவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இஸ்ரவேல் புத்திரருக்கு விரோதமாக ஒருவனும் தன் நாவை, அல்லேலூயா. என்னைய பாருங்களேன், நாக்கு என்ன செய்யலையா? யாருக்கு முன்னாடி? மோசேக்கு முன்னாடி கல்லை தூக்கிட்டாங்க. கறி வருமா கல் வருமா வரட்டுமா அப்படின்ட்டாங்க. ஆனால் மோசே அடுத்து என்ன செய்கிறாங்க? யோசுவாவை ஆண்டவர் எழுப்புறாரு. யோசுவாவுக்கு முன்னாடி இஸ்ரவேல் ஜனங்கள் யோசுவாவுக்கு முன்பதாக மற்ற யாரும் என்ன செய்யலையா? நாக்க கூட என்ன செய்யலையா? அல்லேலூயா, அல்லேலூயா. இது யோசுவாவின் காலம் அல்லோ, இது நம்முடைய காலம் அல்லோ, இது எழுப்புதலின் நாட்கள் அல்லோ, இது நம்முடைய. அல்லேலூயா. உங்களை ஆண்டவர் யோசுவாக்கெல்லாம் வச்சிருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். யோசுவாக்கெல்லாம் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாக எந்த ஆயுதமும் என்ன செய்ய முடியாது. எவ்வளவு பெரிய வல்லமை எழும்பினாலும் ஆண்டவர் சொல்கிறாரு, நாக்கு கூட என்ன செய்யாதான்? அசைக்காது. ஏன் தெரியுமா? யோசுவா ஒரு நல்ல யுத்த வீரனாக என்ன செய்கிறான்? இந்த பகுதியை வாசிக்கும் போது தான் எனக்குள்ள ஒரு விதமான ஒரு சந்தோஷம். என்னென்னா, யோசுவா பற்றி வாசிக்கும்போது கர்த்தருடைய சமூகத்தை விட்டு பிரியாதிருந்த யோசுவா அப்போ ரொம்ப சமத்துக்குட்டியாக என்ன செஞ்சிருப்பார்? ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவரே இயேசுவே அப்படின்னு நின்றுப்பாருன்னு நினச்சேன். இங்கே பாருங்க, இந்த மனுஷன் ஒவ்வொரு ராஜாக்களை குறித்து இங்கே வாசிக்கும் போது அவர் எப்படி ஆண்டவர் சொன்னதை மட்டும் அப்படியே செய்கிற ஒரு நல்ல தெய்வ மனுஷனை என்ன செஞ்சிருக்கிறாரு, இருந்திருக்கிறார். நீங்கள் வீட்டில் போய் அந்த 10ஆம் அதிகாரம் முழுசும் வாசித்து பாருங்கள். நிறைய ராஜாக்கள் என்ன செய்கிறாரு? முறியடிக்கிறாரு. ஒருத்தர் கூட, அந்த பட வீரர்கள் தளபதிகள் ஒருத்தர் கூட முடிஞ்சிருச்சு போதும், அடுத்த கொஞ்ச நாள் ரெஸ்ட் விட்டு என்ன செய்யலாம், அடுத்த யுத்தத்துக்கு போகலான்னு என்ன செய்யலை. யாரும் யோசுவா பற்றி வாய் திறந்து பேசலை. 2 விஷயம் கவனிங்க. இஸ்ரவேல் ஜனத்தில் தான் யோசுவா இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக மற்றவன் யாரும் வாயை திறந்து என்ன செய்யலை, நாக்கு அசைக்கலை. உள்ள யோசுவாவுக்கு விரோதமாக ஒருத்தர் என்ன செய்யலை, நாக்கு அசைக்கலை. அல்லேலூயா. வெளியே இருக்கிற மற்ற வல்லமைக்கெல்லாம் ஒரு கட்டுப்பாடு, உள்ளே இருக்கிறவங்களுக்கும் ஒரு கட்டுப்பாடு. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாருங்க, உங்களை சுற்றி நான் ஒரு வலை விரிச்சிருக்கிறேன், ஒரு வேலையை அடைச்சிருக்கிறேன். அந்த 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 சுச்சுவேஷனை தாண்டி ஒருத்தனும் உங்களை என்ன செய்ய முடியாது, உள்ளே தொட முடியாது. அல்லேலூயா. ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் இருக்கிறீங்களா, உங்கள் குடும்பத்தில் கூட என்ன செய்கிறாரு ஆண்டவர் உங்களுக்கு தனியாக ஒரு வேலி செப்பரேட்டாக அடைச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். நீங்கள் ஆண்டவருக்குள்ளே மட்டும் கரெக்டாக உண்மையாக பர்ஃபெக்டாக இருந்துட்டிங்கன்னா அது அப்படியே அக்யூரேட்டாக வேலை செய்யும்.
எல்லாம் உங்களுக்கு கரெக்டாக என்ன செய்யும், அப்படியே வழி திறந்துட்டே போக போக திறந்த வாசல் உனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன்னு சொன்ன மாதிரி என்ன செஞ்சிடும், எல்லாம் திறந்துகிட்டே தான் இருக்கும். நீங்கள் போக போக காரியங்கள் வாய்க்கும். அல்லேலூயா. ஒருவேளை என்னுடைய காரியங்கள் ஏதோ ஒன்று வாய்க்கலை அப்படின்னா அந்த கதவை தட்டுறதை விட்டுட்டு அந்த கதவை ஏன் திறக்கலன்னு என்ன செய்யணும், உட்காந்து முட்டி போட்டு ஜெபம் பண்ணி கேளுங்க. ஆண்டவரே ஏன் என்னது என்ன குறை, நான் என்ன பண்ணேன், என்ன ஒரு விஷயம் பண்ணீங்க சொல்லி என்ன செய்யுங்க, கண்டுபிடிச்சு அதை என்ன செய்யணும், அந்த கதவை திறக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் ஆண்டவருக்கு உண்மையாக இருந்தீங்கன்னா, கர்த்தருக்கு உங்களை முழுசும் ஒப்பு கொடுத்தீங்கன்னா, ஒரு நாவு கூட உங்களை பார்த்து என்ன செய்யாது, தவறாக பேசாதுன்னு கர்த்தர் சொல்கிறார், அசையாதுன்றார். ஆமென். இப்போது இந்த கூட இருந்த அதிபதிகளுக்கெல்லாம் என்ன செய்கிறாருன்னா, அதே 24ஆம் வசனம் வாசிக்கலாம். 10:24. அவர்களை யோசுவானிடத்திற்கு கொண்டு வந்த போது, எவர்களை அப்படின்னா முன்னாடி ஒரு 4 ராஜாக்கள் என்ன செஞ்சிருக்கிறாரு, பிடிச்சி கெபில போட்டுருக்காரு. அந்த ராஜாக்களை கொண்டு வர சொல்றாரு. அவர்களை யோசுவானிடத்தில் கொண்டு வந்த போது யோசுவா இஸ்ரவேல் மனுஷரை எல்லாம் அழைப்பித்து தன்னோடு கூட வந்த யுத்த மனுஷரின் அதிபதிகளை நோக்கி நீங்கள் கிட்ட வந்து உங்கள் கால்களை இந்த ராஜாக்களுடைய கழுத்துகளின் மேல் வையுங்கள் என்றார். அவர்கள் கிட்ட வந்து தங்கள் கால்களை அவர்கள் கழுத்துகளின் மேல் வைத்தார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ யோசுவா ஒரு காரியம் பண்றாரு. என்னன்னா, ஒரு 4 தேசத்து ராஜாக்களை பிடிச்சி அதிபதிகளை கூப்பிட்டு இஸ்ரவேல் ஜனங்களை கூப்பிட்டு என்ன செய்யறாரு, அவங்க மேல் அவங்க கழுத்தில் என்ன செய், காலை வைன்றார். இது வெற்றிக்குண்டான அறிகுறியாக என்ன செய்யலாம். ஆனால் இவர் என்ன கான்செப்ட் சொல்ல வராரு அப்படின்னா, அடுத்த வசனம் வாசிக்கலாம். அப்பொழுது யோசுவா அவர்களை நோக்கி நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் பலத்த திடமனதா இருங்கள். நீங்கள் யுத்தம் பண்ணும் உங்கள் சத்துருக்களை எல்லாம் கர்த்தர் இப்படிதான் உங்களுக்கு செய்வார். அல்லேலூயா. ஒரு செய்தியை அவங்க இருதயத்தில் ஆழ பதிக்கணும். என்னன்னா, நீ பயப்படாத, நீ கலங்காத, உன் கூட கர்த்தர் இருக்கிறார். அவர் உனக்கு எப்படி செய்வார்னா, இப்போ நான் உனக்கு என்ன செஞ்சு மாடல் காமிச்சனோ இதே மாதிரி வர எல்லா சத்துருக்களையும் உனக்கு என்ன செய்வார், பாதுபடி ஆக்கி போடுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தமான வசனம் இது. அவங்களுக்கு விரோதமாக எத்தனை காரியங்கள் எழும்பட்டும், ஆண்டவர் சொல்கிறாரு, இவை எல்லாவற்றையும் நீ முன்னாடி கடந்து வந்த பற்றியா அதே மாதிரி கடந்து போவாய். அல்லேலூயா. செங்கடலை கடந்தீங்களா, யோர்தானை கடந்தீங்களா, எரிகோவை கடந்தீங்களா, எல்லாவற்றையும் கடந்து வர கர்த்தர் உதவி செஞ்சாரா, இதே மாதிரி இனி வருகிற எல்லாத்தையும் என்ன செய்வீங்க. அல்லேலூயா. நீங்கள் திரும்பி பார்க்கணுங்க. ஒவ்வொரு மாதமும் நீங்கள் நடந்து வந்த பாதையில் என்ன செய்யணும், என்னை ஆண்டவர் எப்படி நடத்தியிருக்கிறார், என் தேவைகளை எப்படி சந்தித்திருக்கிறார், எதிராக எழுமின காரியம் இதெல்லாம் எப்படி அடக்குனார், இதெல்லாம் எப்படி நான் தாண்டி வந்தேன், இதில் எப்படி நான் ஜெயம் எடுத்தேன், ஏன் ஆண்டவர் எனக்கு இதை செய்தார், நான் இதுக்கு பாத்திரமானே இல்லையே, என்னை தகுதிப்படுத்தி இருக்கிறாரு, என்னை நடத்தி இருக்கிறாரு, என்னை ஆசிரியத்திருக்கிறாரு, என் தேவைகளை சந்தித்திருக்கிறாரு. அல்லேலூயா. இந்த யோசுவா சொல்ல சூரியனும் சந்திரனும் நின்றுதுங்க. அல்லேலூயா. இந்த யோசுவா சொல்ல சூரியனும் சந்திரனும், ஆமாம் நீ தரித்து நில் அப்படின்னு சொன்ன மாத்திரத்தில் என்ன செய்யுது, ஒரு பகல் முழுசும் ஒரே இடத்துல நின்னுது. யோசுவா ஜெயம் எடுக்க வேண்டும் என்பதற்காக. அல்லேலூயா. அப்படியே கீழே வாஸ்து பார்த்தீங்கன்னா அநேக ராஜாக்களை குறித்து சொல்கிறாரு. இவர் அவனுக்கு சொன்னது மாத்திரம் இல்லை, முன்பதாக சென்ற அநேக ராஜ்யங்களை பிடித்தார், அநேக காரியங்களை கர்த்தருக்கு முன்பதாக உண்மை உத்தமமாய் செய்கிற தெய்வ மனிதனாய் காணப்பட்டார். கர்த்தர் அவரை ஆசீர்வதித்தார். யோசுவாவுக்கு விரோதமாக பேசக்கூடாதபடி எல்லா நாவுகளையும் அடக்கினார், பராக்கிரமசாலிகளை அடக்கினார், எல்லா பலத்தின் மிகுந்தவர்களை அடக்கினார், எல்லா வாக்கு வல்லவர்களை அடக்கினார் யோசுவாவுக்கு முன்பதாக. அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம யோசுவாக்களாய் பாவிக்கிறார். நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், உங்களுக்கு விரோதமாக எழும்ப என்ன செய்ய மாட்டேன், ஆனால் நீங்கள் நம்ம என்ன செய்யணும், ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கணும். அல்லேலூயா. நீங்கள் உங்களை முழுசும் ஒப்பு கொடுத்தாலே போதுங்க. தினந்தோறும் கர்த்தர் சமூகத்தில் நீங்கள் நின்னாலே போதும். நீங்கள் தினந்தோறும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு உங்களுடைய சமூகத்தில் அவருடைய பிரசன்னத்தில் நீங்கள் நின்னாலே போதும். ஆண்டவர் உங்களை அவருடைய பிரசன்னத்தில் என்ன செய்வார், நடத்துவார். தினந்தோறும் யோசுவா போய் என்ன செய்கிறான், பலிபீடத்துக்கு முன்னாடி நிற்கிறான். நின்று, ஆண்டவரே நான் இன்னைக்கு என்ன செய்யட்டும், ஆண்டவரே இன்னைக்கு எந்த ராஜ்யம், இன்னைக்கு போகட்டுமா போக வேண்டாமா, தாவீதும் அதே தான், ஆண்டவரே நான் இன்னைக்கு இது செய்யட்டுமா, நான் இந்த தண்டை பின்தொடரலாமா, இதை நான் பிடித்துக்கொள்வேனா, எனக்கு உத்தரவு அருள் செய்யுங்க, நீங்கள் எனக்கு சொல்லுங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அப்படித்தான். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ எனக்காக பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், நீங்கள் தான் ஆண்டவரே, ஆண்டவரை பிடிச்சிக்கொள்ளுங்க.
ஆண்டவரை விட்டு தூரம் போயிடாதீங்க. ஆண்டவரை விட்டு தூரம் போயிடாதீங்க. கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறார். வல்லமைகளை முறியடிப்பார். ஆமென். அல்லேலூயா. நமக்காக யுத்தம் செய்கிறவர் நமக்கு முன்பதாக சொல்கிறார். அவர் சொல்கிறாரு, நான் உனக்கு முன்பதாக போகிறேன், கோணலானவர்களை சபையாக்குவேன், கரடானவர்களை சமமாக்குவேன், எதிராக எழும்புகிற ஆயுதங்களை வாய்க்காமல் போக பண்ணுவேன், வல்லமைகளை முறியடிப்பேன். எனக்கு பயப்பட பயம் உனக்கு முன்பதாக போகும். ராஜா அவர்களுக்கு முன்பதாக போவார். அல்லேலூயா. யோசுவா இங்கே ராஜா. யார்? இந்த இஸ்ரவேல் மொத்த கூட்டத்துக்கு அவர் தான். யார்? மோசேக்கு அடுத்து அவர் தான் ராஜா. இப்போ அவர் தான் நடத்துகிறார். இப்போ சொல்கிறாரு, இந்த ராஜாவை விட இயேசு ராஜா என்ன செய்கிறாரு? அவருக்கு முன்பதாக ராஜா ஒரு தேசத்தை ஒரு ராஜா ஆள்றார் அப்படின்னா அந்த ராஜாவுக்கு முன்னாடி யார் இருக்கிறாங்கன்னு தான் முக்கியம். அந்த ராஜாவுக்கு முன்பதாக மனுஷன் இருந்தானா ராஜ்யம் துண்டா போகும். அந்த ராஜாவுக்கு முன்பதாக ஆண்டவர் இருந்தார்னா அந்த ராஜ்யம் செழித்து போகும். ஆமென். பாலாக் என்ன செய்கிறான்? எல்லாரையும் சபிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறான். பிள்ளையாம் என்ன செய்கிறான்? சபிக்கிறதுக்கு எழுப்பி நிற்கிறான். வசனம் வருது, கர்த்தர் ஆசீர்வதிக்க நினைத்தவர்களை நான் எப்படி சபிக்க முடியும்? அது கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். இந்த ஜனத்தை என் நாவு எப்படி சபிக்கும்? கர்த்தர் சொல்லுகிறதை நான் தடை செய்யக்கூடாது. அல்லேலூயா. எழும்பி வரும் நாவு சபிக்கிறதுக்கு அப்படியே நாக்கை ட்விஸ்ட் பண்ணி விட்டுருவார். அல்லேலூயா. ஆமென். எல்லா யூதர்களையும் அழிக்கிறதுக்கு கட்டளை பிறந்துருச்சு. ஆமானையே தூக்கிட்டார். ஓடு மொத்த கையெழுத்து வைக்கிறதுக்கு ஆதாரத்தையே மேரோட பிடுங்கிட்டார். அதுக்கப்புறம் கையெழுத்து செல்லுமா? அதுக்கப்புறம் கையெழுத்து பாஸ் ஆகுமா? அதுக்கப்புறம் காரியம் நடக்குமா? என் ஆண்டவரால் ஒரு நொடியில் செய்ய முடியும். ஒரு நொடியில் செய்ய முடியும். அல்லேலூயா. நம்ம முழுவதுமாக ஒப்பு கொடுத்தோம்னா தாதிமார்களும் எஸ்தர் என்ன செஞ்சாங்களாம்? 3 நாள் உட்காந்து ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்தார்கள். அதற்குண்டான பலனை வெளியரங்கமாய் கர்த்தர் காண்பித்தார். உங்களுடைய அந்தரங்க வாழ்க்கையை கர்த்தர் கவனிக்கிறார். உங்களுடைய அந்தரங்க வாழ்க்கையில் கர்த்தருக்கு நாம் பிரியமாக இருப்போமானால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் சகலத்தையும் உங்களுக்காக செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறேன். சகலத்தையும். இதுதான் அதுதான்லாம் என்ன இல்லை, கணக்கே இல்லை. நீ ஒப்புக்கொடு, விட்டுக்கொடு, உண்மையும் உத்தமனா இரு. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன் சார்பில் நின்று செய்கிறத உன் கண்கள் பராக்கிரமங்களை காணும். ஆமென். ஆண்டவர் செஞ்சால் சாதாரணமாக இருக்குமா? அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் ஒரு காரியத்தை செய்தால் அது சாதாரணமாக இருக்குமா? அசாதாரணமாக இருக்கும். அல்லேலூயா. அவர் ஒரு காரியத்தை செஞ்சார்னா சாதாரணமாக உங்கள் கண்ணுக்கு தெரியும், உள்ள அவ்வளவு கிரியேட்டிவிட்டியை வச்சுருப்பார். அல்லேலூயா. இது வரைக்கும் உங்கள் கண்ணு என் கண்ணும் பார்க்காத எத்தனையோ மீன் வகைகள் உண்டு, மிருக ஜீவன்கள் உண்டு, இன்னும் எத்தனையோ காரியங்கள் உண்டு. உங்கள் கண்ணு என் கண்ணு என்ன செய்யல, இது வரைக்கும் பார்க்கல. அமேசான் காடுகளை யாராவது போயிருக்கீங்களா? அமேசான் காடு இங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்கிற சத்தியமங்கல காடுக்கு என்ன போனதில்லை பாஸ்டர். நீங்கள் என்ன ஸ்ரீவிழுத்தூர் என்ன காடு, இது ஒரு பூங்கா சொல்லுவாங்களே சண்பகத்தோப்பா, அதுக்கே நான் போனதில்லை. புலி இருக்கிறதுனால ஓடி வந்துட்டேன்றீங்க. நம்ம எங்கே அமேசான் காட்டுக்கு ஜாக்ரபி சேனல் வேணால் பார்க்கலாம். அந்த காட்டிலையும் இன்னும் அவ்வளோ அரிய வகைகள் உயிரினங்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க. இன்னும் இதை காட்டிலும் எவ்வளவோ மனுஷன் கண்டுபிடிக்காத காணாத பகுதி எவ்வளவோ பூமியில் என்ன செய்யுது. ஒவ்வொன்றும் கர்த்தருடைய படைப்பு. அல்லேலூயா. அவர் செய்ய வல்லவர். அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். நீங்கள் பார்க்க இந்த மரம் செடியை பாருங்கள், எல்லா இலையும் ஒரே மாதிரி இருக்கா? உட்காந்து நீங்கள் டிசைன் பண்ணிடுவீங்களா? ஒரு இலைக்கு இந்த இலைக்கு இந்த டிசைன் பண்ண முடியுமா? அவர் சொன்னார்னா நடக்கும். அல்லேலூயா. புல் பூண்டுகள் உருவாக கடவுதுன்னு சொன்னார்னா நடக்கும். ஆமென். ஆமாம், விருட்சங்கள் உண்டாக கடவுதுன்னா நடக்கும். உங்கள் வாழ்க்கையில் வல்லமைகள் எல்லாம், எதிர் வல்லமைகள் எல்லாம் தூரப்போன்னு ஒரு வார்த்தை சொன்னார் என்ன செஞ்சிடும்? பறந்து போயிடும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஏன்னா வார்த்தை உங்களை விடுதலை ஆக்கும். வசனத்தை அனுப்பி அழிவுக்கு தப்பு வைப்பார். அல்லேலூயா. வசனம் தான் என்ன செய்யுது? அநேக காரியங்கள். மத்தேயுல 1-5 சுவிசேஷம் 5 அதிகாரம் முழுசும் ஆண்டவருடைய பிரசங்கம். அந்த பிரசங்கத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளவு அற்புதம், அவ்வளவு விடுதலை, அவ்வளவு மேன்மை. அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தையில் என்ன செய்கிறார்? அநேக காரியங்களை வைத்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர். முதலாவது சொன்னேன், உங்கள் குடும்பத்தில் முதலாவது சமாதானம். அல்லேலூயா. உங்கள் குடும்பத்தில் முதலாவது
என்னுடைய வாழ்க்கை வெளியே ஆசீர்வாதமாக தெரியணும் அப்படின்னா நான் உள்ள முதல்ல என்ன செய்யணும்? ஆசீர்வாதமாக சமாதானமாக என்ன செய்யணும்? இருக்கணும். ஆகவே என்ன காரியம் உங்கள் வீட்டில் உங்கள் குடும்பத்தில் நான் இந்த வாசனத்தை கேட்கும்போது உங்கள் இருதயத்தில் வந்துச்சோ உடனே போய் சமாதானம் ஆகுங்க, உடனே போய் சமரசம் பண்ணுங்க. நீங்கள் முதல் ஸ்டெப்பை எடுத்து வைங்க. ஆண்டவர் எல்லாவற்றையும் என்ன செய்வார்? நேற்றையும் அப்பப்போ அதை தான் என்ன செய்வார்? வாய்க்க பண்ணுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. மோசையை அழிக்க நினைச்சவனுக்கு உள்ளதான் என்ன செஞ்சார்? ஆண்டவர் அவனை உயர்த்தினார். அவங்கள வச்சு தான் வளர்த்தார். எவன் அழிக்கணும்னு கத்தியை தூக்கினானோ அந்த கத்தியை வச்சு தான் அவனுக்கு பழம் வரைஞ்சி கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. வெட்டணும்னு தூக்கின கத்தியை வச்சு என்ன செஞ்சார்? அப்பா உங்களுக்கு என்ன கறி பிடிக்கும்? என்ன கறி வைக்கட்டும்? உங்களுக்கு என்ன கறி சுட்டு கொடுக்கட்டும்? அந்த கத்தியை வச்சு என்ன செஞ்சாங்க? அவன் சாப்பிட்றதுக்கு வெட்ட வச்சார். அவனை வெட்டுறதுக்குள்ள செய்யலை, அனுமதி கொடுக்கல. அல்லேலூயா. உங்களுக்கும் வாழ்க்கையில் ஆண்டவர் அநேக காரியங்களை வச்சிருக்கிறார், அநேக ஆசீர்வாதங்களை வச்சிருக்கிறார். எதிராக எத்தனை கத்தி வேணால் எழும்பட்டும், எல்லாம் உங்களுக்கு சமைச்சு போடுறதுக்கும் உங்களுக்கு உங்களுடைய தேவைகளை சந்திக்கிறதுக்கும் மாற்றிடுவார். ஆமேன் சொல்லுங்க. ஆமேன்.